ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம 3 ஷேரை பற்றி மட்டும் உங்களோட டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். அதோட பெஸ்ட் லெவல் என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் அக்குமுலேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் செக்டர் எடுத்துப்போம். பேங்கிங் செக்டரில் இப்போதைக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து இப்போ தான் ஸ்ட்ரகிளில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போது லாஸ்ட் ஒரு குவார்ட்டராக எல்லா பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்க ஸ்மால் பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போயிடுச்சு. ரெண்டாவது, அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து கிரேட் ஒன் பேங்க்குன்னு எடுத்தீங்கன்னா HDFC, ICICI பேங்க்கு, கொட்டாக்கு, அடுத்து ஆக்சிஸ் பேங்க்கு, அவங்களாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், சமாளிச்சிருவாங்க. அடுத்ததா இதில் கிரேட் டூவில் வர பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும், இந்த ரெண்டு ஷேருமே பயங்கரமாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் தான். மைக்ரோ ஃபினான்ஸில் கிராஸ் என்பிஏ வரலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரொவிஷன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காரணத்தினாலேயே செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் இது வந்து கிராஸ் என்பிஏவா மாறுமா அப்படிங்கிறது அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். அதனாலேயே இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போயிட்டு இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பார்த்தீங்கன்னா அவங்களோட லோன் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். IDFC வந்து கேபிட்டலாக இருந்து ஐடிஎஃப்சியோட மெர்ஜ் ஆகி திருப்பி IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜ் ஆகி ஏகப்பட்ட இது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இன்னும் இது மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூவில் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க்ல இந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து ஒரு இஷ்யூ வருது, அவங்களால கொடுத்த கடனை வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு பிரச்சனையாக பார்ப்பேன். ஆனால் என்டையர் பேங்க் செக்டருக்கே இது இஷ்யூவாக வருது அப்படின்னா இது வந்து ஒரு செக்டர் இஷ்யூ. கண்டிப்பாக இதெல்லாம் ரெக்கவரி ஆகி ஓவர் கம் ஆகிட்டு வெளில வந்துடும். கண்டிப்பாக ஷேருங்கிறது மேலே வந்துடும். அது வரையும் கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸ்க்கெலாம் வந்து இருக்கும். ப்ரொவிஷன் நீங்கள் IDFC பார்க்கும்போது லாஸ்ட்டு கூட ரிசல்ட்லேயே பார்த்துருப்பீங்க. நிறையா வந்துட்டு மைக்ரோ ஃபினான்ஸுங்கன்னு எடுத்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டோல் ரோடு இன்ஃப்ராக்கு வந்து காசு வந்துட்டு அவங்க மகாராஷ்டிராலேருந்து தரக்கூடிய காசு வந்து முன்னாடியே இவங்க வந்து 253 ரூபாய்க்கு வந்து 253 கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோ ப்ரொவிஷன் எடுத்து வச்சனால இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரிகாஷன்ஸாக ஒரு பயம். இன்னும் இதெல்லாம் கிராஸ் என்பியாக மாறிச்சுன்னா இவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்குமே அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே எடுத்து வந்துட்டாங்க. இதே கதை தான் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கும் வந்து நடந்திருக்கு. இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா கார்பரேட் லோன்ஸ் தான் அதிகமாக தருவாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபினான்ஸு. ஸோ இவங்களும் ப்ரொவிஷன் அதிகமாக எடுத்து வச்ச காரணத்தினால இதுலேயும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஷேரோட பெஸ்ட் லெவல் ஆஃப் அக்குமுலேஷன் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நான் ஒரு லாங் டேர்முக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏன் லாங் டேர்முக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். அதோட பேங்க்கோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய கார்பரேட் லோன்ஸ் வச்சுருந்தாங்க, அதை நாங்கள் கம்மி பண்ணி ரீட்டைல் சைடு வந்துடுவோம். நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி ரீட்டைல் சைடு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெர்ஜர் பண்ணாங்க, மெர்ஜர் பண்ணிட்டாங்க. அடுத்தது வேர்ல்டு கிளாஸ் பேங்க்காக வந்து மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒர்க்கும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு கிரேடு 2ல இருக்காங்க. இந்த கிரேடு 2லேருந்து கிரேட் 1 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி கார்பரேட் உள்ளரையும் வந்துடுவாங்க, ரீட்டைல் போர்ஷன் நிறைய வந்து கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போதைக்கு நல்ல ஒரு 3 லெவலாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஃபிஷிங் தான் நம்ம பண்ணணும், இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எந்த ஷேருமே வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஸோ ஒரு 3 லெவலாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த 3 லெவலுக்கும் 3 சைட் ஆஃப் அமௌண்ட்டை பிரித்து வச்சுருப்பேன். இந்த 61, 68 to 53 லெவலில் எங்கே ஷேர் விழுந்தாலும் அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் அந்த அமௌண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்துச்சுன்னா மட்டும்தான் திருப்பி அடுத்த அமௌண்ட் எடுப்பேன். வரலன்னா அப்படியே விட்டுருவேன். ஸோ இதே மாதிரி தான் இது. இந்த 3 லெவலும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த்லி சார்ட்டு. இது வந்து பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்டா இருக்கு. இந்த இடமும் பாருங்க, இந்த இடமும் பாருங்க, இந்த இடமும் பாருங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுனால இந்த இடம்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக வச்சு நாங்கள் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரையும் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது இண்டஸ்இண்ட் பேங்கை பார்க்கும்போது இதுக்கும் வந்து ஒரு 3 லெவல் அப்படிங்கிறது பிரித்து வச்சிருக்கேன். அதாவது அக்குமுலேஷன் லெவல் லாங் டேர்முக்கு. அதை பார்க்கும்போது 11 1ல் வந்துட்டு 1278லேருந்து 1109 ரூபா இந்த லெவலில்
தென் இந்த லெவலில் உடச்சிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. 2வது லெவலில் வந்து அக்குமுலேஷனில் இருக்கேன். இந்த லெவலையும் உடச்சிச்சுன்னா இதுக்கு கீழேயும் வந்து ஒரு அக்குமுலேஷன் லெவல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ப்ரைஸில் வந்து இருக்கும். அங்கங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணும்போது கரெக்டான ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மாட்டும். ஏன்னா ஒரே இடத்துல வந்து அமௌண்ட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் இந்த ஷேர் வேல்யூஸ் வந்து எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதனால கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கரெக்டாக யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 3வதா வந்து பார்த்தீங்கன்னா பிஜி இன்வெட். இந்த பிஜி இன்வெட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெட், ஒரு ஷேர் கிடையாது. ஸோ அதனால மிகப்பெரிய ப்ராஃபிட்லாம் ஏர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஃபியூச்சரில். இப்போதைக்கு ஏன் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்தே ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டு ஒரு நல்ல ஸ்பான்சராக இருக்காங்க. உள்ளே வரும்போதே வந்துட்டு இவ்வளோ டிவிடெண்ட் தருவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு இந்த ஷேர் மட்டும் இல்லை எல்லா ஷேருமே டாடா டெக்னாலஜி ஆகட்டும், கேபிஐடி ஆகட்டும் எல்லாத்தையுமே ஹைப் ஏற்றி மேலே ஏற்றி விட்டாங்க. இப்போது அதுக்கான வேல்யூவேஷனை தேடி கரெக்டாக அந்த ஷேர் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து நான் ஒரு சீப் வேல்யூவேஷனாக பார்த்துட்டு இருக்கேன். இங்கேருந்து அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்விட் பொறுத்தவரையும் அசெட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இப்போ இவன் வந்து உள்ளே வந்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே வந்து பெரிய அசெட்லாம் ஆட் பண்ணல. ஆனால் வந்து இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் நிறைய அசெட் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதே இந்த ஷேர் வந்துட்டு 10 வருஷமா இருக்குது, எந்த அசெட்டும் ஆட் பண்ணல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரீவிஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 2வது இதே மாதிரி அசெட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா 2020லேருந்து இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து கம்மி ஆகிடுமே அப்படிங்கிற பயத்துலையும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இதுலேருந்து வெளில போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தாலும் நான் வந்து இது வந்து ஒரு அண்டர் வேல்யூவாக தான் பார்க்குறேன் இந்த டைமில். நாளைக்கே ஒரு அசெட்டை வந்துட்டு இவங்க ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு நியூஸை மட்டும் போடட்டும். இங்கேருந்து கடகடன்னு ஒரு 110 ரூபா வரையும் இந்த பிஜி இன்வைட் அப்படிங்கிறது ஏற ஆரம்பிக்கும். அப்போது நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க. சரி ஸ்டில் இது வந்து நம்ம வந்து எந்த லெவலுக்கு வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அப்படின்னு பொறுத்த வரையும் ஒரு லாங் டேர்மில் பெரிய லெவலில் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 50லேருந்து 100% ஒரு ரிட்டர்னும் அதுலேருந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வருதா அப்படின்னு தான் பார்க்கணும். இதோட மேஜர் சப்போர்ட் லெவலான 94 ரூபாயை கட் பண்ணி கீழே வந்துடுச்சு. இது கீழேயும் போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளே இன்றைக்கி இந்த 3 ஷேர்ஸோட கரெக்டான அக்குமுலேஷன் பாயிண்ட்டை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.